بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. ஒரு பெண் ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தாள். அந்த பெண்ணிடமிருந்து நறுமணம் வீசுவதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ந்தார்கள். அவளுடைய முந்தானையில் வாசனை துகள்களும் இருந்தன. அப்பொழுது அவர்கள், அல் ஜப்பாரின் அடிமையே, நீ பள்ளிவாசலில் இருந்து வருகின்றாயா என கேட்டார்கள். அதற்கு அந்த பெண், ஆம், பள்ளிவாசலில் இருந்துதான் நான் வருகிறேன் என்றாள். நீ நறுமணம் பூசி இருக்கின்றாயா? இந்த பள்ளிவாசலுக்கு வருவதற்காக நீ நறுமணம் பூசி இருக்கின்றாயா என்று கேட்டார்கள். அந்த பெண் ஆம் என்றாள். அப்பொழுது அவர்கள், நான் என்னுடைய நேசரான அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் என்னுடைய காதால் கேட்டிருக்கின்றேன். அவர்கள் சொன்னார்கள், எந்த பெண் இந்த பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது நறுமணம் பூசிக்கொண்டு வருகிறாளோ அவளுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்க மாட்டான். அவள் வீட்டிற்கு திரும்பிச் சென்று பெருந்தொடக்கிற்காக குளிப்பதை போன்று, அதாவது உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றி கழுவாத வரை அல்லாஹ் அவளுடைய தொழுகையை ஏற்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டிருக்கிறேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த செய்தி அபூ தாவூத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 4174 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான 2 செய்திகள். ஒன்று, பள்ளிவாசலுக்கு வரும்பொழுதே நறுமணங்கள் பூசக்கூடாது என்றால் நாம் கடைத்தெருகளுக்கு நிர்பந்தமாக செல்லும் பொழுது, மால்களுக்கு செல்லும் பொழுது, வெளியிலே சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பொழுது நறுமணம் பூசலாமா என்பதை சிந்திக்க வேண்டும். பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை தொழுவதற்காக இரையச்சத்தோடு, அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நிற்கின்றோம் என்ற உள்ளச்சத்தோடு வந்து நிற்கின்ற இந்த பள்ளிவாசலுக்கே பெண்கள் வரும்பொழுது நறுமணம் பூசக்கூடாது என்றால், அது மட்டுமல்ல, பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது ஆண்கள் நறுமணம் பூசுவது முஸ்தஹப், விரும்பத்தக்கது என்று இருந்தும் கூட, பள்ளிவாசலை நறுமணமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று இருந்தும் கூட, அந்த பள்ளிவாசலுக்கு பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இரவு நேரங்களில் மறைந்து பள்ளிவாசல்களுக்கு சில பெண்கள் வந்தார்கள். அந்த பெண்களை கூட பள்ளிவாசலுக்கு வரும்பொழுதே நறுமணம் பூசக்கூடாது. இரையச்சத்தோடு ஆண்களும் பெண்களும் வருகின்ற அந்த பள்ளிவாசலுக்கு, அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கின்றோம் என்ற சிந்தனையோடு வருகின்ற அந்த பள்ளிவாசலுக்கு வரும்பொழுதே நறுமணம் பூசக்கூடாது என்றால், பெண்கள் வெளியில் செல்லும் பொழுது பூவை வைத்து கொண்டு செல்வது, அத்தர்களை பர்ஃப்யூம்களை எல்லாம் பூசிக்கொண்டு செல்வது, ஸ்ப்ரே அடித்து கொண்டு செல்வதையெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இதே அபூ தாவூதிலே இந்த ஹதீஸுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 4173 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஹதீஸில் வருகின்றது, இதஸ்தஅதரத்தில் மர்அத்து ஃபமர்ரத் அலல் கௌமி லியஜிது ரீஹஹா ஃபஹிய கதா வ கதா. ஒரு பெண், நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெண் மக்கள் தன்னுடைய நறுமணத்தை நுகரும் அளவிற்கு, அப்படியே திரும்பி பார்க்கும் அளவிற்கு நறுமணம் பூசிக்கொண்டு மக்களை கடந்து சென்றால், வெளியில் சென்றால், அந்த பெண் இன்னவள், அதாவது நடத்தை கெட்டவள், ஒரு நல்ல பெண்மணி வெளியில் செல்லும் பொழுது நறுமணம் பூசிக்கொண்டு செல்ல மாட்டாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்.
வெளியில் செல்லும் பொழுது அடுத்தவர்கள் நறுமணத்தை நுகர்ந்து தன்னை நோக்கி பார்க்கும் அளவிற்கு ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு வெளியில் சென்றால் அவளுடைய உள்ளம் சரியில்லை, தன்னை பார்க்க வேண்டும், தன் பக்கம் திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அவள் செய்கின்றாள். நன்னடத்தை உள்ள பெண் இப்படி செய்ய மாட்டாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நாம் கவனிக்க வேண்டிய இரண்டாவது செய்தி இந்த ஹதீஸில் வருகிறது. நறுமணம் பூசிக்கொண்டு ஒரு பெண் தொழுதால், பள்ளிக்கு வந்து தொழுவதற்காக நறுமணம் பூசிக்கொண்டு வந்து தொழுதால் அவளுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தரும் பொழுது, அறவே ஏற்றுக்கொள்ள மாட்டானா, நறுமணம் பூசுவதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாமல் ஆகிவிடுமா என்றால், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனால் நன்மையை வழங்க மாட்டான். அந்த பெண் ஒரு ஃபர்லை தொழுதால் கடமை நீங்கிவிடும், அவ்வளவுதானே தவிர தொழுதால் எந்த நன்மையை அல்லாஹ் கொடுப்பானோ அதை கொடுக்க மாட்டான் என்று அந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருகிறார்கள். என்றால் நறுமணம் பூசிக்கொண்டு பெண்கள் வருவது எவ்வளவு ஆபத்தானது என்பது மட்டுமல்ல, ஒரு நன்மையான காரியத்தை செய்தாலும் கூட அந்த நன்மையான காரியத்திற்கே நன்மை கிடைக்காது என்றால் நறுமணத்தை பூசிக்கொண்டு வெளியில் செல்வது எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நம்முடைய பெண்களை வெட்கம் நிறைந்தவர்களாக, நாணம் நிறைந்தவர்களாக, தன்னுடைய அங்க அவயங்களையும் மட்டுமல்லாமல் தன்னுடைய நறுமணத்தை கூட மறைக்கக்கூடிய பெண்களாக அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.